திமுகக்குள்ளார சுற்றி சுற்றி பல்வேறு மல்லுக்கட்டுகளும் இருக்க, அதை சமாளிக்கிறதுக்கே பெரும்பாடா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல, கூட்டணி கட்சிகள் மூலமாகவும் சில பல குடைச்சல்கள் வருது. உதாரணம் சொல்லணும்னா காங்கிரஸ், அதே உதாரணமாக மதுரையே எடுத்துப்போமே. மதுரை மாநகருக்குள்ளார அடுத்த தேர்தல்ல ஏதாவது தொகுதி வேணும் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த வகையில மதுரை வடக்கு, மதுரை மத்திய தொகுதியை அவங்க குறிவைக்கிறாங்க. வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா திரு கோ. தளபதி எம்எல்ஏவா இருக்காரு. மத்திய தொகுதியில அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு. இதுல பிடிஆரை பொறுத்த வரைக்கும் அவரை டெல்லி அரசியலுக்கு கொண்டு போக போறாங்க, அங்கதான் அவரு கவனம் செலுத்துவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் இருந்துட்டு இருக்கு. ஸோ 2026ல அந்த மத்திய தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னா இப்பவே எதிர்பார்க்கிறாங்க. ஆனா பிடிஆர் அவருடைய ஆதரவாளர்களோ என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க தீயா அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு, மத்திய தொகுதியில மக்களிடம் செல்வாக்கும் பெற்று இருக்காரு. ஸோ வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைங்கிறாங்க பிடிஆருடைய ஆதரவாளர்கள்.